வணக்கம். சாய் மீடியா செய்திகள். புதுச்சேரி சாரம் மதர்ஸ் முதியோர் இல்ல நிர்வாகியும் முனைவருமான பரணி சந்திரன் லெப்பாஸ் பிறந்த நாளை முன்னிட்டு 500க்கும் மேற்பட்ட ஏழை எளிய மக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. புதுச்சேரி சாரத்தில் இயங்கி வரும் மதர்ஸ் முதியோர் இல்ல நிர்வாகியும் முனைவருமான கமல் என்கிற பரணி சந்திரன் லெப்பாஸ் பிறந்தநாள் விழா இன்று கொண்டாடப்பட்டது. இதனையொட்டி ஏழை எளிய மக்களுக்கு தூய்மை பணியாளர்களுக்கு அன்னதானம் வழங்கும் நிகழ்வு நடைபெற்றது. தொடர்ந்து பிருந்தாவனத்தில் தூய்மை பணியாளர்கள் சுமார் 100க்கும் மேற்பட்டவர்களுக்கு காலை உணவை முனைவர் பரணி சந்திரன் வழங்கினார். தொடர்ந்து 45 அடி ரோடு காமராஜர் நகர் தொகுதிக்கு உட்பட்ட பகுதியில் சுமார் 500க்கும் மேற்பட்ட ஏழை எளிய மக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. இதில் முதியோர் இல்லத்தை சேர்ந்த முக்கிய பிரமுகர்கள், சமூக ஆர்வலர்கள், பொதுமக்கள் என அனைவரும் கலந்து கொண்டனர். புதுச்சேரி சிறையில் உள்ள கொலை குற்றவாளிகளின் உத்தரவின் பேரில் ஒடிசாவிலிருந்து கஞ்சா கொள்முதல் செய்து புதுச்சேரியில் விற்பனை செய்த இளைஞர்கள் கைது செய்யப்பட்டனர். சிறை குற்றவாளிகளின் நீதிமன்ற வழக்கு செலவுக்கும் மீதி பணத்தை ஜிபே மூலம் அனுப்பியதாகவும் கைதானவர்கள் பரபரப்பு வாக்குமூலம் அளித்துள்ளனர். புதுச்சேரி அடுத்த ஆரோவில் மற்றும் வில்லியனூர் உள்ளிட்ட சுற்றுப்புறங்களில் உள்ள ஹோட்டல்கள், பள்ளி, கல்லூரி மற்றும் இடுகாடு பகுதிகளில் கஞ்சா விற்பதாக போலீசாருக்கு ரகசிய தகவல் வந்தது. இதன் அடிப்படையில் வில்லியனூர் சரக எஸ்பி வம்சித ரெட்டி உத்தரவின் பேரில் தனிப்படை போலீசார் கடந்த 2 மாதங்களாக கோட்டைமேடு வினோத் என்கிற வினோத்குமார், பங்கூரை சேர்ந்த சதீஷ்குமார் ஆகிய இருவரையும் கண்காணித்து வந்தனர். அப்போது அவர்கள் இருவரும் சமீபத்தில் ஒடிசா சென்றுள்ளனர் என்று போலீசாருக்கு தகவல் கிடைத்துள்ளது. இதனால் சந்தேகமடைந்த போலீசார் தொடர்ந்து தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டிருந்த நிலையில் அவர்கள் புதுச்சேரி திரும்பியதும் இருவரையும் பிடித்து சோதனையின்ற போது 2 கிலோ கஞ்சா வைத்திருப்பது தெரியவந்தது. இதனை பறிமுதல் செய்த போலீசார் மேற்கொண்டு விசாரித்தனர். விசாரணையில் இவர்களுடன் புதுச்சேரி செம்பியாபாளையம் பகுதியைச் சேர்ந்த தசரதன் என்பவர் கஞ்சா கடத்தலில் ஈடுபட்டது தெரியவந்தது. பின்னர் அவரை கைது செய்த போலீசார் அவரிடமிருந்து 1.5 கிலோ கஞ்சாவை பறிமுதல் செய்தனர். இதில் சதீஷ்குமாரிடம் தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டதில் பல திடுக்கிடும் தகவல்கள் வெளியாகியுள்ளது. அவர் வாக்குமூலத்தின் அடிப்படையில் சிறையில் ராஜாவிடம் இருந்து ஒரு செல்போன், சிம் கார்டு ஆகியவற்றை சிறைத்துறை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். மேலும் சதீஷ்குமார் கொலை முயற்சி வழக்கு ஒன்றில் சிறைக்கு சென்றபோது சிறையில் நித்யானந்தத்துடன் பழக்கம் ஏற்பட்டது என்றும், வெளியில் வந்த பிறகு நித்யானந்தத்திற்கு அனைத்து பணிகளையும் தான் செய்து கொடுப்பதாகவும் ஒப்புக்கொண்டுள்ளார். கஞ்சாவிற்கும் பணத்தில் நித்யானந்தத்தின் வழக்கு மற்றும் வக்கீல்கள் செலவுக்காக பயன்படுத்துவதாகவும், மீதி இருக்கும் பணத்தை நித்யானந்தத்தின் மொபைல் நம்பருக்கு ஜிபே அனுப்பியதாகவும் ஒப்புக்கொண்டுள்ளார். மேலும் அவர் கொடுத்த வாக்குமூலத்தின் அடிப்படையில் தலைமறைவாக உள்ள 2 பேரை போலீசார் தேடி வருகின்றனர். அக்ஷய திருதியை முன்னிட்டு வித்யாரம்பம் எனும் கல்வி தொடக்க நிகழ்ச்சி ஹயக்ரீவ பெருமாள் கோவிலில் தொடங்கியது. இதில் குழந்தைகள் கலந்து கொண்டு கல்வி தொடக்க நிகழ்ச்சியில் பங்கேற்றனர். குழந்தைகள் கல்வி தொடக்கத்தை ஆயுத பூஜை மற்றும் அக்ஷய திருதியை நாளில் தொடங்கினால் அவர்கள் கல்வி பெருகும் என ஐதீகத்தின்படி பெற்றோர்கள் தங்கள் குழந்தைகளை வித்யாரம்பம் எனும் கல்வி தொடக்க நிகழ்ச்சியில் பங்கேற்க வைத்து தங்களது குழந்தைகள் படிப்பை துவக்கி வைக்கின்றனர். இந்த நிலையில் அக்ஷய திருதியை முன்னிட்டு வித்யாரம்பம் எனும் கல்வி தொடக்க நிகழ்ச்சி ஹயக்ரீவர் மற்றும் ஐயப்பன் கோவில்களில் தொடங்கியது. குறிப்பாக கல்விக்கு அதிபதியான புதுச்சேரி ராமகிருஷ்ணா நகர் பகுதியில் அமைந்துள்ள ஹயக்ரீவர் கோவிலில் நெல்மணிகள் பரப்பி அதன் மீது ஹரிஹோம் என்று எழுதியும் ஆ ஆ என்று எழுதியும் குழந்தைகள் தங்களது கல்வி தொடக்க நிகழ்ச்சியை ஆரம்பித்தனர். இதில் பெற்றோர்கள் தங்கள் குழந்தைகளை அழைத்து வந்து கல்வி தொடக்க நிகழ்ச்சியில் பங்கேற்று ஹயக்ரீவ பெருமாளை வழிபட்டு சென்றனர்.
புதுச்சேரி அரியாங்குப்பம் அருள்மிகு செடிலாடி செங்கழுநீர் மாரியம்மன் ஆலயத்தின் முதலாம் ஆண்டு தேரோட்டம் புதிதாக செய்த தேரை கோவிலுக்கு அர்ப்பணித்த முதல்வர் ரங்கசாமி தேரோட்டத்தை வடம் பிடித்து இழுத்து துவக்கி வைத்தார். புதுச்சேரி அரியாங்குப்பம் அருள்மிகு செடிலாடி செங்கழுநீர் மாரியம்மன் ஆலயத்தின் 110ஆம் ஆண்டு மகோற்சவ விழா கடந்த வாரம் தொடங்கியது. இதனைத் தொடர்ந்து அம்மனுக்கு பல்வேறு சிறப்பு பூஜைகள், ஆராதனைகள் செய்யப்பட்டு சிம்ம வாகனம், யானை வாகனம், குதிரை வாகனம் உள்ளிட்ட பல்வேறு வாகனங்களில் சிம்ம வாகனம், யானை வாகனம், குதிரை வாகனம் உள்ளிட்ட பல்வேறு வாகனங்களில் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். தொடர்ந்து திருத்தேரோட்டம் இன்று நடைபெற்று இதில் சிம்ம வாகனம், யானை வாகனம், குதிரை வாகனம் உள்ளிட்ட பல்வேறு வாகனங்களில் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். தொடர்ந்து திருத்தேரோட்டம் இன்று நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்ட முதலமைச்சர் ரங்கசாமி புதிதாக செய்யப்பட்ட திருத்தேரை கோவிலுக்கு அர்ப்பணித்தது. முதலாம் ஆண்டு தேரோட்டத்தை முதலமைச்சர் ரங்கசாமி, சபாநாயகர் செல்வம் ஆகியோர் வடம் பிடித்து இழுத்து துவக்கி வைத்தனர். கோவில் பிரகாரத்திலிருந்து புறப்பட்ட திருத்தேரோட்டம் முக்கிய வீதிகள் வழியாக சென்று மீண்டும் கோவிலை வந்தடைந்தது. இந்த தேரோட்டத்தில் அரியாங்குப்பம் மட்டுமின்றி சுற்றுப்புறத்தில் உள்ள நூற்றுக்கணக்கான மக்கள் கலந்து கொண்டு அம்மன் அருளை பெற்று சென்றனர். புதுச்சேரியில் 3 நாட்கள் நடக்கும் கம்பன் விழாவை துணைநிலை ஆளுநர் CP ராதாகிருஷ்ணன், முதலமைச்சர் ரங்கசாமி ஆகியோர் துவக்கி வைத்தனர். புதுச்சேரியில் 57வது கம்பன் விழா இன்று 10ஆம் தேதி துவங்கி 12ஆம் தேதி ஆகிய 3 நாட்கள் வரை கம்பன் கலையரங்கில் நடைபெறுகிறது. இதன் துவக்க விழா நிகழ்ச்சிக்கு ஹைகோர்ட் ஹைகோர்ட் முன்னாள் நீதிபதி ராமசுப்பிரமணியன் தலைமை தாங்கினார். கம்பன் கழக புலவர் முதல்வர் ரங்கசாமி அனைவரையும் வரவேற்று பேசினார். இதில் சிறப்பு விருந்தினராக துணைநிலை ஆளுநர் CP ராதாகிருஷ்ணன் கலந்து கொண்டு விழாவை துவக்கி வைத்து சிறப்புரையாற்றினார். தொடர்ந்து விழா மலர் வெளியீடு, சிறந்த தமிழ் புலவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டது. பரிசுகளை சபாநாயகர் செல்வம் வழங்கி பாராட்டினார். அதைத் தொடர்ந்து புதுச்சேரி கம்பன் கழகம் சார்பில் தயாரிக்கப்பட்ட கம்ப ராமாயண புத்தகத்தை துணைநிலை ஆளுநர் CP ராதாகிருஷ்ணன், முதலமைச்சர் ரங்கசாமி உட்பட அமைச்சர்கள் வெளியிட்டனர். இதனைத் தொடர்ந்து வக்கீல் முருகேசன், பானுமதி அறக்கட்டளை சார்பில் பரிசுகள் வழங்கப்பட்டது. கம்பன் கழக போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு அமைச்சர்கள் சாய் சரவணகுமார், சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி ஆகியோர் வழங்கினர். இதில் பல்வேறு சொற்பொழிவு மற்றும் கருத்தரங்கு நடைபெறுகிறது. விழாவிற்கான ஏற்பாடுகளை கம்பன் கழக தலைவர் செல்வ கணபதி MP, செயலாளர் சிவக்கொழுந்து ஆகியோர் செய்துள்ளனர். புதுச்சேரியில் மாநில அளவில் 500க்கு 498 மதிப்பெண்கள் பெற்று அமலோற்பவம் பள்ளி மாணவன் முதலிடம் பிடித்துள்ளார். மருத்துவராக ஆவதே எனது ஆசை என பேட்டியளித்துள்ளார். இன்று வெளியான தேர்வு முடிவுகளின்படி அரசு மற்றும் தனியார் பள்ளிகளில் பயின்ற 6801 மாணவிகளும் 6527 மாணவர்களும் என மொத்தம் 13328 மாணவ மாணவிகள் தேர்ச்சி பெற்றுள்ளனர். புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் உள்ள அனைத்து பள்ளிகளில் 89.14% பேர் தேர்ச்சி பெற்றுள்ளனர். 107 பள்ளிகள் 100% தேர்ச்சி பெற்று சாதனை படைத்துள்ளது. இந்த நிலையில் புதுச்சேரி அமலோற்பவம் பள்ளியைச் சேர்ந்த மாணவன் பரத்குமார் 500க்கு 498 மதிப்பெண் எடுத்து புதுச்சேரி மாநில அளவில் முதலிடம் பிடித்துள்ளார். அவருக்கு பள்ளியின் தாளாளர் லூர்துசாமி சால்வை அணிவித்தும் பூங்கொத்துக்கள் கொடுத்தும் வாழ்த்து தெரிவித்தார். இதுகுறித்து மாணவன் கூறும்போது, படிப்பதற்கென்று சரியான நேரம் ஒதுக்கி படித்ததாகவும் பள்ளியில் சொல்லிக் கொடுக்கும் பாடத்தை படித்தாலே வெற்றி பெற்றதாக மகிழ்ச்சி தெரிவித்த அவர், மருத்துவராக படித்து கலெக்டராக உயர்வேன் எனவும் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி மற்றும் காரைக்கால் அனைத்து பள்ளிகளின் தேர்ச்சி விழுக்காடு 89.14%. கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு தேர்ச்சி விகிதம் உயர்ந்துள்ளதாக கல்வித்துறை அறிவிப்பு.
புதுச்சேரியில் கடந்த மார்ச் மாதம் நடைபெற்ற 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதியைச் சேர்ந்த 7,590 மாணவர்களும் 7,362 மாணவிகளும் ஆக மொத்தம் 14,952 மாணவர்கள் தேர்வு எழுதினர். அதன் தேர்வு முடிவுகள் இன்று வெளியானது. அதன்படி அரசு மற்றும் தனியார் பள்ளிகளில் பயின்ற 13,328 மாணவ மாணவிகள் தேர்ச்சி பெற்றுள்ளனர். இதில் 6,527 மாணவர்களும் 6,801 மாணவிகளும் தேர்ச்சி பெற்றுள்ளனர். அதன்படி புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதியின் மொத்த தேர்ச்சி விழுக்காடு 89.14%. மேலும் புதுச்சேரி, காரைக்கால் அனைத்து அரசு பள்ளிகளின் தேர்ச்சி விழுக்காடு 78.8%. இதைத் தொடர்ந்து கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு உயர்ந்துள்ளதாக கல்வித்துறை அறிவித்துள்ளது. புதுச்சேரியில் மனதை கொள்ளை கொள்ளும் தங்க நகை விற்பனையில் தடம் பதித்த லட்சுமி ஜுவல்லரியின் புதிய அவேரா டைமண்ட் விற்பனை நிறுவனம் புதிதாக தொடங்கப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் வாடிக்கையாளர்களின் தேவையை உணர்ந்து காலத்திற்கு ஏற்ப புதிய வடிவமைப்புகளை உள்ளடக்கிய உள்ளம் கொள்ளை கொள்ளும் ஆபரணங்களை புதுச்சேரி லட்சுமி ஜுவல்லரி விற்பனை செய்து வருகிறது. அந்த வகையில் அனைவரும் வாங்கி அணிந்து மனமகிழ்ச்சி கொள்ளும் வகையில் உயர்வான தரத்தோடு நிறைவான விலையில் புதிய வடிவமைப்பில் வைர நகைகள் விற்பனை செய்யும் புதிய நிறுவனத்தினை இன்று லட்சுமி ஜுவல்லரி தொடங்கியது. இன்று நடைபெற்ற தொடக்க விழாவில் சிறப்பு விருந்தினராக முதலமைச்சர் ரங்கசாமி கலந்து கொண்டு அவேரா டைமண்ட் நிறுவனத்தை திறந்து வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம் உள்ளிட்ட முக்கிய பிரமுகர்கள், தொழிலதிபர்கள், நண்பர்கள், உறவினர்கள், ஊழியர்கள் திரளானோர் பங்கேற்றனர். விழா ஏற்பாடுகளை பாண்டிச்சேரி ஸ்ரீ லட்சுமி ஜுவல்லரியின் நிறுவனங்களின் தலைவர் நாகராஜன், மேலாண் இயக்குனர் நவீன் பாலாஜி ஆகியோர் செய்திருந்தனர். இத்துடன் செய்திகள் நிறைவு பெறுகின்றன. வணக்கம்.